ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து முட்டை தொக்கு. அதை எப்படி செய்யணும்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா 2 வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான். அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதக்கும். வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வெந்து வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து மசாலாக்கள் சேர்ப்போம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலாக்களெல்லாம் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். வந்த பின்ன நான் ஒரு 4 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்து மிளகுத்தூள் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா முட்டை வெந்து தொக்கு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இதை நம்ம தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.